ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் பெடிகிரி அனாலிசிஸை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி கொஷின் கேட்டால் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்சிஆர்டி, சிபிஎஸ்சி, எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ மெத்தட் to study the inheritance of a trait or disease through generation in a family. ஒரு ஃபேமிலியில் ஒரு ட்ரைட்டையோ அல்லது ஒரு டிசீஸையோ ஜெனரேஷன் டு ஜென்ரேஷன் அது எப்படி இன்ஹெரிட் ஆகி வருது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது பெடிகிரி அனாலிசிஸ். இதில் ஒரு ட்ரைட் டாமினண்ட்டாக ரிசசிவா அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுற ட்ரைட் டாமினண்ட்டாக ரெசிசிவா அண்ட் ஆட்டோசோமலா செக்ஸ் லிங்க்டா. ஆட்டோசோமல்னா என்ன? ஹியூமன் பீயிங்கில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அதில் 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம் நம்மளோட பாடி கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன்லி 1 பேர் வந்து எக்ஸ் லிங்க்டு அப்படிம்பாங்க, செக்ஸ் குரோமோசோம். ஓகே, இப்போது ஹவு த ட்ரைட் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிப்போம். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில்ட்ரனுக்கு எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ். இது பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஏன்னா மெண்டல் வந்து பீ பிளான்ட்ல F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ணார். ஆனால் இதில் ஹியூமன் பீயிங்கில் F1 ஜென்ரேஷன், அதாவது பேரண்ட் இருக்காங்க, பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரன் பிறக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணுறதோ அல்லது செல்ஃப் பாலினேஷன் அதெல்லாம் நாட் பாசிபிள். அதனால தான் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒன்றை லேர்ன் பண்ணிக்கணும். சாரி, என்சிஆர்டி ஐடியா என்ன? இன் ஹியூமன்ஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ட்ரைட். ஒரு பர்டிகுலர் ட்ரைட் வந்து செவரல் ஜென்ரேஷன் ஆஃப் எ ஃபேமிலியில் எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் பெடிகிரி அனாலிசிஸ். இதில் நம்ம வந்து சில ட்ரைட்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், தலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா, அல்பினிசம், விடோஸ்பீக், அட்டாச்டு இயர் லோப்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ பெடிகிரி அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆட்டோசோமலா, ரிசசிவா, செக்ஸ் லிங்க்டா அண்டு டாமினண்ட்டாக அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள் ஜீனோடைப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஜீனோடைப் கேபிட்டல் ஏவா, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவா, ஹோமோசைகஸா, ஹெட்ரோசைகஸா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சான்ஸ் ஆஃப் அஃபெக்டட் சைல்டு பிறக்கிறதுல இப்படி இவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அஃபெக்டட் சைல்டு பிறக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு லேர்ன் பண்ண முடியும். ட்ரைட் வந்து டாமினண்ட்டாக, ரிசசிவா, எக்ஸ் லிங்க்டா, ஆட்டோசோமலான்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பெடிகிரி சிம்பிள்ஸ் தெளிவாக தெரியணும் அண்ட் ஃபேமிலி பேட்டர்னை ரீட் பண்ண நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டிருந்தா மேல் அன்அஃபெக்டட், இந்த மாதிரி வட்டம் போட்டு ஷேட் பண்ணாமல் இருந்தால் ஃபீமேல் அன்அஃபெக்டட், ஸ்கொயர் ஷேட் பண்ணியிருந்தால் அஃபெக்டட் மேல், வட்டம் ஷேட் பண்ணியிருந்தால் அஃபெக்டட் ஃபீமேல். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, பாதி ஷேட் பண்ணி இருந்ததுன்னா இது ஃபீமேல் கேரியர், இது மேல் கேரியர். ஸோ இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் கேரியரில் லைன் போட்டிருந்தா மேரேஜ் நடந்து அவங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, பெடிகிரி சார்ட்டு. இந்த பெடிகிரி சார்ட்டில் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே 1, இங்கே 2, இங்கே 3ன்னு கொடுப்பாங்க. ரோமன் லெட்டர் 1 ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். அதே இது 1, இது 2னா ஃபஸ்ட் டாட்டர், செகண்ட் சன். இது 1, இது 2னா ஃபஸ்ட்டு சன், செகண்ட் டாட்டர். ஸோ இந்த நம்பர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு டிசீஸை வெளிப்படுத்தினார், ஒரு கேரக்டரை வெளிப்படுத்தினாருன்னா அவங்க அஃபெக்டட். அதே அந்த டிசீஸை வெளிப்படுத்தலை அப்படின்னா அவங்க அன்அஃபெக்டட். டிசீஸ் வந்து அவங்க வெளிப்படுத்தலை, ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு டிசீஸ் இல்லை, ஆனால் பையனுக்கோ பொண்ணுக்கோ டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த அம்மா கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு ப்ரோபேண்ட் அப்படின்னா என்ன? எ பர்சன் ஃப்ரம் ஹூம் த பெடிகிரி ஸ்டார்ட்ஸ் பீயிங் ஸ்டடிடு. ஸோ எந்த பர்சன் கிட்ட இருந்து பெடிகிரி அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது அவரை ப்ரோபேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது பேரண்ட்ஸ் அல்ல சம்டைம்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட ஆரம்பிக்கலாம். லேர்ன் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பிக்குது அவங்க ப்ரோபேண்ட். ஹவு டு சால்வ் பெடிகிரி கொஷின்ஸ். ஸோ இந்த பெடிகிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் ஒரு கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கணும். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் இந்த சார்ட்டில் இருக்க எவ்ரி ஜென்ரேஷனில் அந்த ட்ரெய்ட் அப்பியர் ஆகுதா, டிசீஸ்டு பர்சன் இருக்காங்களா, அப்படி அப்பியர் ஆணுச்சு அப்படின்னா அது டாமினண்ட். ஒருவேளை ஒரு ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ரிசசிவ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெடிகிரி சார்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது அஃபெக்டட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அந்த டிசீஸ் டாமினண்ட். ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் நோய் ஸ்கிப் ஆகிருக்கு அப்படின்னா அது ரிசசிவ். அடுத்து
Check whether both males and females are affected equally. எஸ், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோசோமலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை மேல்ஸ் மட்டுமே அதிகமாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா செக்ஸ் லிங்க்டு அதோடு சேர்ந்து ரிசசிவ் டிசார்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமான மேல்ஸ் அஃபெக்டட்னா செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ். போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து ஈக்குவலி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோசோமல் டிசார்டராக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் லுக் ஃபார் ஃபாதர் டு சன் டிரான்ஸ்மிஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் கிட்டேருந்து சனுக்கு டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்குன்னா அது எக்ஸ் லிங்க்டு கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடமாக மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஃபாதர் டு சன் நோய் வந்து போகுதுன்னா அது எக்ஸ் லிங்க்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. எக்ஸ் லிங்க்டு ட்ரைட்ஸ் பாஸ் ஃப்ரம் ஃபாதர் டு டாட்டர், நாட் ஃபாதர் டு சன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், check whether unaffected parents produce affected child. Unaffected parents affected child ப்ரொடியூஸ் பண்ணாலே ரிசசிவ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா இவர் கேரியர், இவங்க கேரியர், இந்த ரெண்டும், இந்த ஸ்பெர்மும் இந்த ஓவமும் சேர்ந்து இவர் நோயை வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஜெனரேஷனே நோய் ஸ்கிப் ஆகிருக்கு, அடுத்த ஜென்ரேஷன் நோய் வந்திருக்குன்னா ரிசசிவ் தான். நோ டவுட் இன் இட். நெக்ஸ்ட், செக் இஃப் அஃபெக்டட் ஃபாதர் பாஸ் ட்ரைட் டு ஆல் டாட்டர்ஸ். அஃபெக்டட் ஃபாதர் எல்லா டாட்டருக்கும், உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் ஃபீமேல், நோய் இல்லாதவங்க. ஃபாதர் வந்து அஃபெக்டடாக இருக்கிறாரு டிசீஸோட, ஆனால் இது டாமினன்ட், இது ரிசசிவ். ஓகேங்களா, ஃபீமேல். சரி, இப்போது இவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஸ்பெர்மை? 2 types ஆஃப் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க 1 type ஆஃப் ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாட்டர் பிறக்கும் போது இப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நோய் வெளிப்பட்டுடும். அதுக்கடுத்து இவங்க சன்னாக இருப்பாங்க, நோய் வராது. ஸோ ஃபாதர் எல்லா டாட்டர்ஸையும் நோயோட ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். ஃபாதர் அவருக்கு பிறக்கக்கூடிய மகள்கள் அனைவரும் அஃபெக்டட்னா எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், ஆட்டோசோமல் டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ். எல்லா ஜென்ரேஷன்லேயும் ட்ரைட், அந்த டிசீஸ் ஒருத்தருக்காவது இருக்கும். மேல்ஸ் ஃபீமேல்ஸ் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. அண்ட் அஃபெக்டட் பர்சன் யூஸ்வலி ஹேஸ் அட்லீஸ்ட் 1 அஃபெக்டட் பேரண்ட். அஃபெக்டட் பேரண்ட் இப்போ இண்டிவிஜுவலுக்கு 2 பேரண்ட்டில் ஒருத்தருக்காவது நோய் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் டு சன் டிரான்ஸ்மிஷன், ஃபாதர் கிட்டேருந்து சன்னுக்கு நடக்கலாம். ஓகே, ஆட்டோசோமல் ரிசசிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஸோ இப்படி இருந்தால் அது ஆட்டோசோமல் டாமினன்ட்டு. ஆட்டோசோமல் பாடி கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுற குரோமோசோம்ங்க. ட்ரெயிட் ஆஃபன் ஸ்கிப்ஸ் ஜென்ரேஷன். இங்கே பாருங்கள், பேரண்ட்ஸ்க்கு நோய் இல்லை, 2 பேர் கேரியர் தான் இருக்காங்க, ஆனால் டாட்டருக்கு நோய் வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம ரிசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அஃபெக்டட் சைல்டு மே பி பார்ன் அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ். அஃபெக்டட் சைல்டு அன்அஃபெக்டட் பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருப்பாங்க. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா ஆட்டோசோமல், மறந்துடாதீங்க. மோர் காமன் இன் கான்சென்ஜினியஸ் மேரேஜ், அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ் இடையில மேரேஜ் பண்ணாங்கன்னா இந்த நோய் வந்து ரொம்ப காமன். பேரண்ட்ஸ் ஆஃப் அஃபெக்டட் சைல்டு ஆர் ஆஃபன் கேரியர்ஸ். அஃபெக்டட் சைல்டோட பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க? பொதுவாக கேரியராக இருப்பாங்க. ஸோ இஃப் 2 நார்மல் லுக்கிங் பேரண்ட்ஸ் ஹேவ் அன் அஃபெக்டட் சைல்டு, 2 பேர் நார்மலாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களோட குழந்தை வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட், மறந்துடாதீங்க. சரி, எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ் லிங்க்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் காமன் இன் மேல்ஸ். எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் ரெண்டும் சேர்ந்து எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ், இவங்க நோய் கிடையாது, இது நோய்க்கான குரோமோசோம், இது ஃபீமேல், நோய்க்கான அல்லீல், நோய்க்கான அல்லீல். இது ரிசசிவாக இருந்தால் நோய் வந்துடும். இவருக்கு ஒரு ரிசசிவ் இருந்தாலே நோய் வெளிப்பட்டுரும். இவங்களுக்கு ஒன்று ரிசசிவாக இருக்குது, ஒன்று டாமினண்ட்டாக இருக்குது. இவங்க நோயை வெளிப்படாமல் இதை ரிசசிவாக இருக்கனால சப்ரஸ் பண்ணிடுவாங்க, நோய் ஃபீமேலில் இல்லை. இப்போ இவங்க 2 types ஆஃப் ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இவர் 2 types ஆஃப் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுவார். இப்போ பாருங்கள், இந்த ஓவம் இந்த ஸ்பெர்மோட சேர்ந்தா அன்அஃபெக்டட் ஆனால் கேரியர் ஃபீமேல். அதே போல் இது இதோட சேர்ந்தா, இந்த ஓவம் இந்த ஸ்பெர்மோட சேர்ந்தா அஃபெக்டட் ஃபீமேல், நோயோடு இருப்பாங்க. இப்போது இவங்களோட சேரும்போது நோய் இல்லாத ஆண், இவங்களோட இந்த ஓவம் இந்த ஸ்பெர்மோட சேரும்போது நோய் உடைய ஆண். ஓகேங்களா?
இப்போ இங்கே மேல் அஃபெக்டட், இங்கே ஃபீமேல் அஃபெக்டட் கிடையாது. இங்கே மேல் அஃபெக்டட், மோஸ்ட்லி மேல் அஃபெக்டடாக இருக்காங்க. மோஸ்ட்லி மோர் காமன் இன் மேல்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேயும் மேலில் டிசீஸ் இருக்குது, செகண்ட் ஜென்ரேஷன்லேயும் மேலில் டிசீஸ் இருக்குது. அப்போது எல்லா ஜென்ரேஷன்லையும் மேலுக்கு டிசீஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபீமேலுக்கு நோய் இல்லை. ஸோ டிசீஸ் இஸ் காமன், மோர் காமன் இன் மேல்ஸ். ஃபீமேல்ஸ்க்கு இருக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, இருக்கலாம். பட் மோர் காமன் இன் மேல்ஸ். அப்படி இருந்தால் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ். ஏன்னா ஒரு ரிசசிவ் ஜீன் இருந்தால் கூட ஒய் குரோமோசோம் வந்து நத்திங். அப்போ எக்ஸ் குரோமோசோம் ஒன்று ரிசசிவ் இருந்தால் கூட மேலில் டிசீஸை வெளிப்படுத்திடும். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Trait may skip generation because it is recessive. Affected male often gets the allele from his mother. Mother கிட்ட இருந்து affected maleக்கு வரும் எக்ஸ் குரோமோசோம். ஞாபகம் வச்சுங்க, மதர் கிட்ட இருந்து தான் வரும். அடுத்து நோ ஃபாதர் டு சன் டிரான்ஸ்மிஷன். ஃபாதர் டு சன் டிரான்ஸ்மிஷன் நடக்காது. ஓகே, அஃபெக்டட் ஏன்னா எக்ஸ் லிங்க்டில் ஃபாதர் டு சன் நடக்காது. அஃபெக்டட் ஃபாதர் பாசஸ் மியூட்டன்ட் allele டு டாட்டர்ஸ் ஆஸ் கேரியர்ஸ் நாட் சன். ஸோ அஃபெக்டட் ஃபாதர் டாட்டருக்கு தான் அந்த அல்லியில் பாஸ் பண்ணுவார். ஓகேங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் நல்லா பாருங்கள், அப்பா கிட்ட இருந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் நோய் வரும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டில் அஃபெக்டட் ஃபாதர் எல்லா ஃபீமேல் டாட்டர்ஸ்க்கும், எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நோயை கடத்தினா அது எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட். டாமினண்ட்டுங்கிறதுனால எல்லா ஜென்ரேஷன்லேயும் நோய் இருக்கும். போத் செக்ஸஸ் கேன் பி அஃபெக்டட். ஆனால் அஃபெக்டட் ஃபாதர் எல்லா டாட்டர்ஸ்க்கும் நோயை ஸ்ப்ரெட் பண்ணுவார். அஃபெக்டட் ஃபாதர் பையனுக்கு நோயை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டார். அஃபெக்டட் மதர்கிட்டேருந்து பையனுக்கு நோய் வரலாம், ஆனால் அஃபெக்டட் ஃபாதர்கிட்டேருந்து பையனுக்கு நோய் வராது. அஃபெக்டட் ஃபாதர் எல்லா பெண்களுக்கும் 100% கேர்ள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அது எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், மறந்துடாதீங்க. அதை வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இப்போது நோய் வர்றது இது அஃபெக்டட் ஃபாதர். மதர் நோய் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, நோய் இல்லை. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்பெர்ம் 2 டைப்ஸ் இருக்குது. இது 1 டைப் தான் ஓவம். ஈவனும் சேரலாம். ஓகேங்களா. நோய் வந்து டாமினண்ட்டு, டிசீஸ் வந்துடும் யாருக்கு? டாட்டருக்கு. ஈவனும் சேரலாம், டிசீஸ் வராது. ஏன்னா கேபிட்டல் டி இருந்தால் தான் நோய் வரும். எல்லா டாட்டர்ஸும் எக்ஸ் நோயோடு இருப்பாங்க. ஸோ ஃபாதர், அஃபெக்டட் ஃபாதர் எல்லா டாட்டர்ஸ்க்கும் நோயை கடத்துவார். ஆனால் மதருக்கு நோய் இல்லை அப்படின்னா சன்னுக்கு நோய் வராது. ஓகேங்களா. ஃபாதர் டு சன் வராது, பட் ஃபாதர் டு ஆல் டாட்டர்ஸ் நோய் வரும். அப்படி வந்தால் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், மறந்துடாதீங்க. ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் வெரி ரேர் பட் ஈஸி டு ஐடென்டிஃபை. மேல் மட்டும்தான் அஃபெக்டாக இருப்பாங்க. ஒன்லி மேல்ஸ் ஆர் அஃபெக்டட், பாசஸ் ஃப்ரம் ஃபாதர் டு ஆல் சன்ஸ், நெவர் சீன் இன் ஃபீமேல்ஸ். அந்த மாதிரி இருந்தால் ஒய் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இது ரொம்பவே ரேர் கேட்குறது, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை, இது நமக்கு தெரியும். ஜெனரேஷனை ஸ்கிப் பண்ணிடுச்சுன்னா ரிசசிவ். ஆட்டோசோமலாக எக்ஸ் லிங்க்டான்னு எப்படி சொல்வீங்க? 2 செக்ஸஸும் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிருக்கா? ஆட்டோசோமல் ரிசசிவ். மோஸ்ட்லி மேல் அஃபெக்ட் ஆகிருக்காங்களா? எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ். ஸோ ரிசசிவ்க்கு முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ட்ரெயிட் அல்லது டிசீஸ் ஜெனரேஷனை ஸ்கிப் பண்ணிச்சா? எஸ் அப்படின்னா ரிசசிவ் டிசார்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆட்டோசோமலாக எக்ஸ் லிங்க்டா, 2 செக்ஸும் ஈக்குவலாக, மேல் ஃபீமேல் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா ஆட்டோசோமல் ரிசசிவ். மோஸ்ட்லி ஆண்கள் தாங்க அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ், மறந்துடாதீங்க. அதே எவ்ரி ஜென்ரேஷனில் நோய் வந்துருச்சா அது டாமினன்ட்னு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் ஆட்டோசோமலாக எக்ஸ் லிங்க்டா, ஃபாதர் டு சன் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா ஆட்டோசோமல் தான். அஃபெக்டட் ஃபாதர் கிவ்ஸ் ட்ரைட் டு ஆல் டாட்டர்ஸ் பட் நோ சன்னா எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்படி இருந்தால் கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லிடலாம். அஃபெக்டட் ஃபாதர் கிட்ட இருந்து எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நோய் பரப்பி இருந்தால் எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், மறந்துடாதீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பெடிகிரி க்ளூஸ் ஃபார் நீட் அப்படின்னு பார்த்தா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் கொடுத்துருக்கோம். அதனால் இதை ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸும் அதே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால இதில் நம்ம இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போது காமன் நீட் டிசீஸ் ஃப்ரம் பெடிகிரி அனாலிசிஸில் ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். பிளட் கிளாட்டிங் டிசீஸ், இதை பிளட் கிளாட் ஆகாது இல்லையா ஹீமோஃபிலியாவில். மோஸ்ட்லி இதில் மேல்ஸ் தான் அஃபெக்ட் ஆவாங்க எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்ங்கிறதுனால.
கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ், மோஸ்ட்லி மேல்ஸ் தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ சில கலர் க்ரீன் ரெட்டை டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியாது. சிக்கிள் செல் அனிமியா ஆட்டோசோமல் ரிசசிவ், தலசீமியா ஆட்டோசோமல் ரிசசிவ். ஆட்டோசோமல்னாலே போத் செக்ஸஸ் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆவாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் இன் பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா ரிசசிவாக டாமினண்ட்டானு கண்டுபிடிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரிசசிவாக டாமினண்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அஃபெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா அது டாமினண்ட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அஃபெக்டட் பீப்புள் இருக்காங்க, டாமினண்ட். இந்த ஜென்ரேஷன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அப்போ இது ரிசசிவ். அந்த மாதிரி ஆட்டோசோமலாக ரிசசிவான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்கெட்டிங் ஃபாதர் டு சன் ரூல். ஃபாதர் சன்னுக்கு ட்ரைட்டை பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு கிடையாது. ஃபாதர் கிட்டேருந்து சன்னுக்கு நோய் போணுச்சு அப்படின்னா அது எக்ஸ் லிங்க்டு கிடையாது. அசியூமிங் ஆல் மேல் டிசார்டர்ஸ் ஆர் ஒய் லிங்க்டு கிடையாது. எல்லா மேலுக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே ஒய் லிங்க்டாக கிடையாது. மோஸ்ட் மேல் ஹெவி பெடிகிரி கொஷின்ஸ் இஸ் நீட் இஸ் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ், நாட் ஒய் லிங்க்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்னோரிங் கேரியர் ஃபீமேல்ஸ். ஸோ ஃபீமேல் வந்து நார்மலாக டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க கேரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ போத் சைட் ஆஃப் ஃபேமிலி, மேல் சைட் ஃபீமேல் சைட் ரெண்டு ஃபேமிலியும் செக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு நமக்கு காம்ப்ளிகேட்டடான கொஷின் ரெண்டு ஃபேமிலி சைடும் வர மாதிரி பெடிகிரி அனாலிசிஸ் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி ஒரு இதில் ஆரம்பிக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 5 செகண்ட்ஸில் நீங்கள் நீட் ஷார்ட்கட் எப்படி பெடிகிரி அனாலிசிஸை சால்வ் பண்ணுறது. ஸ்கிப்பிங் ஜெனரேஷன். ஜென்ரேஷன் ஸ்கிப் பண்ணுனா ரிசசிவ், ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகாமல் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் டிசீஸோடு இருந்தாங்கன்னா டாமினன்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். மேல் ஒன்லினா மோஸ்ட்லி மேல் ஒன்லினா ஒய் லிங்க்டாக வந்துடும். பட் ஒய் லிங்க்டு நமக்கு அதிகமாக இல்லை. எக்ஸ் லிங்க்டு ரிசசிவாக இருக்கலாம் மோஸ்ட்லி மேல்ஸாக இருந்தால். போத் செக்ஸஸாக இருந்தால் ஆட்டோசோமல். ஃபாதர் டு சன் டிரான்ஸ்மிஷன் ப்ரெசண்ட்னா எக்ஸ் லிங்க்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்சண்ட்னா எக்ஸ் லிங்க்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட், எவ்ரி ஜென்ரேஷனில் நோய் இருக்குது. போத் செக்ஸஸ் ஆர் ஈக்குவலி அஃபெக்டட். ஃபாதர் டு சன் பாசிபிள் எதில்? ஆட்டோசோமலில். ஆட்டோசோமல் டாமினண்ட்டில். ரிசசிவ்னா ஸ்கிப் ஜென்ரேஷன். இங்கே பாருங்கள், டாமினண்ட்டாக ரிசசிவ் வாங்கிறதுக்கு இதுதான் கீ. ஜென்ரேஷன் நோய் ஸ்கிப் ஆயிருக்கு, ஒரு ஜென்ரேஷனில் நோயே இல்லைன்னா ரிசசிவ், எல்லா ஜென்ரேஷன்லையும் நோய் இருக்குன்னா டாமினண்ட். ஆட்டோசோமல்னா போத் செக்ஸஸ், ரெண்டு செக்ஸஸும் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஃபாதர் டு சன் பாசிபிளாக இருந்தால் ஆட்டோசோமல் டாமினண்ட். அன்அஃபெக்டட் பேரண்ட் மே ஹேவ் அஃபெக்டட் சைல்டு. இதில் ரிசசிவ்ல அன்அஃபெக்டட் பேரண்ட்டுக்கு அஃபெக்டட் சைல்டு இருக்கலாம். எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்ல மோர் மேல்ஸ் அஃபெக்டாக இருப்பாங்க. மேல்ஸில் தான் காமனாக இருக்கும் டிசீஸு. ஃபாதர் டு சன் எக்ஸ் லிங்க்டில் இருக்காது. அண்ட் கேரியர் மதர் மூலியமாக குழந்தைங்களுக்கு நோய் பரவும். எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டில் அஃபெக்டட் ஃபாதர் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நோயை கடத்துவார், சன்ஸுக்கு நோயை கடத்த மாட்டார். ஒய் லிங்க்டில் மேல்ஸ் மட்டும்தான் நோய்வாய்ப்பற்றவர்களாக இருப்பாங்க. ஃபாதர் டு சன் எல்லா சன்னுக்கும் நோய் பரவும். இப்போ இது நீட்டில் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய 2 டயக்ராம். இந்த ஃபஸ்ட் டயக்ராமுக்கு பார்த்தீங்களா, எல்லா ஜெனரேஷன்லையும் இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன், இது தேர்ட் ஜென்ரேஷன். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அஃபெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க, அதனால் இது டாமினன்ட்டு. அதே போல் போத் செக்ஸஸ் ஆர் அஃபெக்டட், அப்போது ஆட்டோசோமல். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட். இது எக்ஸாம்பிள், இது என்ன நோயை கொடுத்துருக்காங்கன்னா மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி, இந்த மசில்ஸில் வருது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனே நோய் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் நோய் ஸ்கிப் ஆகிட்டதுனால கண்டிப்பாக இது ரிசசிவ் தான். போத் செக்ஸஸ் ஆர் அஃபெக்டட் அப்படிங்கிறதுனால, ஈக்குவலி அஃபெக்டட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆட்டோசோமல். ஸோ ஆட்டோசோமல் ரிசசிவ். எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் அனிமியா. ஸோ இந்த டயக்ராம் மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி, ஆட்டோசோமல் டாமினன்ட். இது ஆட்டோசோமல் ரிசசிவ், சிக்கிள் செல் அனீமியா. மறந்துடாதீங்க, ரெண்டுமே ஆட்டோசோமல் தான். இது டாமினன்ட், அது ரிசசிவ். ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபைனல் நீட் டேக் அவேஸ் என்ன? லேர்ன் த சிம்பிள்ஸ். அது ரொம்ப முக்கியம். பேசிக்காக சிம்பிள்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை டாமினண்ட்டாக ரிசசிவாக. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அஃபெக்டட் பீப்புள் இருந்தால் டாமினன்ட், ஏதோ ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆயிருந்தாலும் ரிசசிவ். ஐடென்டிஃபை ஆட்டோசோமலாக செக்ஸ் லிங்க்டா. போத் செக்ஸஸ் அஃபெக்டட்னா ஆட்டோசோமல், பர்டிகுலராக செக்ஸ் எக்ஸ் லிங்க்டில் பர்டிகுலர் செக்ஸ் வந்து பாதிக்கப்படும், ஃபாதர் டு டாட்டர் அந்த மாதிரி. ப்ராக்டிஸ் வித் ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர்ஸ். ஏன்னா இது என்சிஆர்டியில் இருக்கிறதுனால. ஸோ
ஃபார் நீட் chapters become easy once you train your eyes to spot the பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அதை பெடிகிரி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க தெரியணும். ஈஸியாக நீங்கள் குயிக்காகவும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பெடிகிரி அனாலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட வியூஸ் 2000 கிராஸ் பண்ணும்போது இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் அஃபிஷியல் சேனல் இருக்கு இல்லையா, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் ஷேர் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.